ஹாய் கைஸ், நான் உங்கள் மிஸ்டர் சினிமா காதலன் சேனலில் இதுக்கு முன்னாடி சில மூவி சஜஷன் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க நம்ம சேனலில் இருக்க வாட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்னைக்கு நம்ம என்ன படம் உங்களுக்கு மூவி சஜஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா 2016 ரிலீஸ் ஆன ஒரு தமிழ் படத்தை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அது என்ன படம் அப்படின்னா விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான ஆண்டவன் கட்டளை. இந்த ஆண்டவன் கட்டளை படம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா விஜய் சேதுபதிக்கு 2016 பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 படம் அந்த வருஷம் மட்டும் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதில் சில நல்ல படங்கள் இருக்கும், சரியில்லாத படங்கள் இருந்துச்சு. இந்த படம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் மிஸ் பண்ண படம். ஆண்டவன் கடல் படம் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டாங்க. பார்த்தவங்களுக்கு பட் பாத்தீங்கன்னா அது அவங்களோட ஃபேவரட் மூவியா இருக்கும், பட் நல்ல மூவியா இருக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்த்தவங்களுக்கு. இப்போ அந்த படத்தை பத்தி தான் நான் உங்களுக்கு சஜஷன் பண்ண போறேன். இப்போ அந்த படம் எனக்கு ஏன் பிடிக்கும் அப்படின்னா அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கான்செப்ட் தான். வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுற ஒருத்தவங்க லைஃப்ல என்னென்ன நடக்குது அப்படின்ற ஒரு சின்ன கான்செப்ட் வச்சு அவ்வளவு தத்ரூபமா எடுத்திருப்பாங்க. இயல்பாவே இருக்கும் அந்த படம். பாத்தீங்கன்னா இயல்பா இருக்கும், அங்கங்க நகைச்சுவை, ஃபோர்ஸ் பண்ற காமெடி இல்லாம சாதாரண காமெடியா இருக்கும், சிரிக்க வைக்கிற காமெடியா இருக்கும், சமுதாயத்தை பத்தியும் பேசியிருந்திருப்பாங்க. என்னெல்லாம் நடக்குது, என்னென்ன அவலங்கள்லாம் இருக்கு இந்த வெளிநாட்டு போற மூலமான்னு சொல்லி எல்லாமே காமிச்சிருப்பாங்க. படம் ஆரம்பத்துல இருந்து எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா அந்த படம் உங்களுக்கு போர் அடிக்காது. அடுத்து என்ன நடக்கும், போய் சேர்ந்துட்டாரா சேரலையான்ற நம்மளுக்கு நல்ல சஸ்பென்ஷன் இல்லாட்டினா கூட என்ன ஆகுன்றத கொண்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால அந்த படம் எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான படம். அந்த படத்தோட சிம்பிளான ஸ்டோரி உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். படத்தோட கதை என்ன அப்படின்னா, 2 இளைஞர்கள் இருக்காங்க, ஹீரோட ஃப்ரெண்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கடன் பிரச்சனைலாம் இருக்கு. அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டுல இருந்து அவங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வராரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வசதியா ஒரு 4 வருஷம் போயிட்டு வந்தா ஃபேமிலி செட்டில் ஆயிடுச்சு, ரொம்ப வசதியா இருக்கேன் அப்படி இப்படின்னு இவங்க சொல்ல இவங்களுக்குள்ளேயும் ஒரு ஆசை வருது. சரி ஓகே, நம்மளுக்கு கடன் பிரச்சனை அதிகமா இருக்கு, நம்மளும் ஃபாரின் போய் ரொம்ப சம்பாரிச்சு முன்னேறலாம்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு ஆசை வருது. அதே மாதிரி அவங்ககிட்டயே ஒரு ஏஜென்சி நம்பர் கேட்டு வாங்கிட்டு இவங்களும் கிராமத்துல இருந்து சென்னை போறாங்க. சென்னை போய் அந்த என்ன ஏஜென்சியோ அந்த ஏஜென்சியை கான்டாக்ட் பண்றாங்க. கான்டாக்ட் பண்ணும்போது இவங்களுக்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் கேட்குறாங்க. பாஸ்போர்ட் எடுக்கணும், விசா எடுக்கணும். பாஸ்போர்ட் இவங்களுக்கு இல்லாமல் இருக்கு. பாஸ்போர்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகானவர். கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லி ஒரு பொண்ணோட பேரையும் அவர் தெரியாமல் கொடுத்துறாரு. இந்த தெரியாமல் கொடுக்குற பேர் தான் பின்னால பிரச்சனை, இந்த கதையிலேயே பெரிய பிரச்சனையா வரும். அது என்ன நீங்க படம் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் என்ன பிரச்சனைன்னு. 2 பேர் இந்த மாதிரி பாஸ்போர்ட் எடுக்கிறாங்க, விசா எடுக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து லண்டன் போறதுக்காக முயற்சி பண்றாங்க. அதே மாதிரி லண்டனுக்கும் எம்பசிக்கு போய் இன்டர்வியூ அட்டன் பண்றாங்க. இன்டர்வியூ பண்ண வாட்ட பார்த்தீங்கன்னா ஹீரோவுக்கு வந்து அவரோட வாய்ப்பு கிடைக்காம போயிருது. எம்பசிலேருந்து அவருக்கு வந்து விசா கிடைக்க மாட்டேங்குது. அவரோட ஃப்ரெண்டு மட்டும் போய் அது இதுன்னு போய் சொல்லி லண்டன் கிளம்பிடுறாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து சென்னையில தான் வாழ்ற மாதிரி சொல்றாரு. அவர் பணத்துக்காக ஏதாவது ஒரு வேலைக்கு போகலான்னு சொல்றாரு. ஒரு கூத்துப்பற்ற ஒன்று இருக்கு, அங்கேயும் போய் வேலைக்கு சேர்ந்துறாரு. அங்கே போய் வேலைக்கு சேர்ந்த பிறகு எப்படியா நம்மளும் லண்டன் போயிடும் அப்படின்னு சொல்லி இவரும் ரொம்ப முயற்சி பண்ணிட்டே இருக்காரு. அதுல இருந்து அந்த படத்துல என்னன்னா காட்சியெல்லாம் இருக்கும், அதெல்லாம் தத்ரூபமா இருக்கும். வேலை செய்யறதுக்கு என்ன பண்றாரு, எப்படி எம்பசில ஏமாத்துறாங்க, எப்படி ஏஜென்சி ஏமாத்துறாங்க, இப்படிலாம் இருக்க மாதிரி இருக்கு. அப்ப என்னன்னா அவர் ஒரு கூத்துப்பட்டில சேர்றாரு. கூத்துப்பட்டில சேர்ந்து அவர் ரொம்ப விசுவாசம் உள்ள ஆளா மாறிடுறாரு அங்க. அப்ப அந்த கூத்துப்பட்டையோட ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம எல்லாம் சேர்ந்து லண்டனுக்கு போறோம், லண்டன் நம்மளோட கதையை வந்து நாடகம் பண்ண போறோம், அதனால இங்கேருந்து போறோம்னு சொல்லி அவன் மேனேஜரா இருக்கிற ஹீரோவுக்கும் பாஸ்போர்ட்லாம் கேட்கிறாரு. பாஸ்போர்ட் கேட்கும்போது பாத்தீங்கன்னா பாஸ்போர்ட்ல வந்து அவர் மனைவி இல்லை, ஆனா மனைவியோட பேர் போட்டிருக்கும். அப்ப அந்த பேரை வந்து நம்ம எப்படி ரிமூவ் பண்றது அப்படின்னு சொல்லி அது ஒரு ஸ்டோரி ஆரம்பிக்கும். அதை எப்படிலாம் ஆரம்பிக்கலாம்னு சொல்லி ஒரு இல்லாத ஒரு பொண்ணை தேட ஆரம்பிப்பாங்க. இல்லாத ஒரு திரும்ப தான் அந்த பேர்லயே நம்ம ஹீரோயினி இருப்பாங்க. அவங்களையும் பார்த்துடுறாங்க. அவங்களையும் பார்த்துட்டு இந்த மாதிரி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஹீரோ வந்து ஒரு ஊமை மாதிரி நடிக்கிறாரு. ஊமை நடிச்சு இந்த மாதிரி இலங்கை தமிழர் நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்லி நடிச்சு அவங்களையும் கன்வென்ஷன் பண்ணி இந்த மாதிரி எங்க பேர்ல வந்து என்ட்ரி ஆயிடுச்சு பாஸ்போர்ட்ல, அதனால நீக்கணும்னு சொல்லி அவங்களையும் அந்த பிரச்சனையில் நமக்கு தேவையில்லாதவங்க அவங்களையும் இதுக்குள்ள இழுத்து எப்படிலாம் டைவர்ஸ் வரைக்கும் அவங்க கேஸ் போய் எப்படி மறுபடியும் வருது அப்படின்றத அந்த படத்தோட கதையா இருக்கும். மறுபடியும் அவர் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஃபாரின் போயிருப்பாரு. ஃபாரின் போய் அங்கே அவர் திருட்டுத்தனமா போனால அதில் அவர் மாட்டிட்டு மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சி விட்ருவாங்க. அதுலலாம் எப்படி வந்துச்சு, இப்படி மாதிரி பழைய சுவாரஸ்யமான சீன்ஸ்லாம் அந்த படத்தில் நிறையாவே இருக்கும். சாதாரண ஒரு கான்செப்ட் வச்சு சுற்றி மையத்தில் என்ன நடக்குது அப்படின்றத அழகாக காமிச்சிருப்பாங்க. எப்படி அவர் மறுபடியும் மீண்டும் ஃபாரின் போனாரா போகலையான்றதே கான்செப்டாக இருந்திருக்கும். எப்படி அந்த பேர் வந்துச்சு, பேர் ரிமூவ் பண்ணாரா ரிமூவ் பண்ணலையா, இவர் ஃபாரின் போனாரா, என்ன பிரச்சனை வந்துச்சு, என்ன பிரச்சனை மாட்டிக்கிட்டாரு, போலீஸ் கேஸ்ல எப்படி தப்பிச்சாரு, இப்படின்ற கதையெல்லாம் ரொம்ப மைன்யூட்டா நோட் பண்ணி இப்படி சீன்ல ரொம்ப அற்புதமாகவே எழுதியிருப்பாங்க. அந்த ஹீரோயின் கூட எப்படி சமாதானப்படுத்தினாரு, எப்படி சேர்ந்தாங்க, மறுபடியும் ஒன்னா சேர்ந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி அவர் ஃபாரின் போனாரா இல்லையான்ற அந்த படத்தோட கதையாவே இருக்கும். நீங்க அந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். கொஞ்சம் போர் அடிக்காம அழகான கதையா இருக்கும். இந்த படத்தை எப்படி மிஸ் பண்ணணும்னு நீங்க நினைக்க தோணும். ஓகே கைஸ், இந்த மிஸ்டர் சினிமா காதலன் சேனல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ கைஸ்.